மண்டைய ஏதோ தப்பான டாக்கிய கண்டுபிடிச்சிருக்கான். இல்லனா நம்மள பார்த்து அந்த திருடன்னு சொல்லுமா. சீக்கிரம் ஓடு பத்துலு. இப்ப நீ ரொம்ப கரெக்டா சொன்ன மோட்டு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய் மோட்டு. நான் என்னத்தடா சீக்கிரமா செய்யறது? எனக்கு ஓடும் போதே மூச்சு வாங்குது. நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஐடியா. நான் வரேன். பக்கத்துல எதிரி வந்திருக்கான். அட்டாக் அட்டாக். அட்டாக் 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 அட்டாக். என்ன நடக்குது இங்க? திருடனுங்களுக்கு பதிலா டிடெக்டிவ்ஸே புடிச்சிட்டு வந்துருச்சு இந்த டாக். சரியா சொன்னீங்க. இத வச்சு ஒரு நாள் கூட எங்களால மெயின்டைன் பண்ண முடியலையே. வாழ்க்கை முழுக்க இத வச்சு எப்படி மெயின்டைன் பண்றது? நீங்களே சொல்லுங்க. ஆகாத பொண்டாட்டிக்கிட்ட 1/2 நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது கூட எங்களால இருக்க முடியாது. சாரி மோட்டு, நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே இந்த டாக் உங்களை ஒண்ணும் பண்ணாது. அது இப்ப உங்களோட வாசத்தையும் ஷர்மாவோட வாசத்தையும் நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிச்சு. அது இன்னொரு தடவை திருடனை கண்டிப்பா புடிச்சிரும். யாராவது இந்த டாகோட செயினை நல்லா புடிச்சுக்கணும், இல்லன்னா இது ஓடி போயிடும். வா மோட்டு, நாம கிளம்பலாம். முதல்ல இந்த சங்கிலிய புடி. இந்த டாகிய நீயே கண்ட்ரோல் பண்ணிக்க. எனக்கு வேண்டாம். என்ன பண்ணுது இது? ஒண்ணும் புரியல. வேற ஒண்ணும் இல்லப்பா, அது திருடனை கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல எதிரி வந்துட்டான். திருடன். என்ன எப்படியாவது காப்பாத்து மோட்டு. முடியல மோட்டு. இப்படி கண்ணா பின்னால வேகமா ஓடுது. அந்த டாகி ஓடுறத நிறுத்துறதுக்கு ஏதாவது பட்டன் இருந்தா கொடு. அட ஓடுறத நிறுத்துறதுக்குலாம் அதுல பட்டன் இல்லப்பா. நீதான் ஏதாவது செஞ்சுக்கணும். அட மண்டையா, இப்படி ஒரு டாகியை செஞ்சு உன்னை எவன்டா கொடுக்க சொன்னா? இரு பத்துலு, நான் வரேன். ஏதாவது யோசிச்சு சொல்றேன். மோட்டு, யோசிக்க எந்த நேரமும் இப்ப கிடையாது. டாக்டர் கட்கா கொடுத்த துப்பாக்கியை கையில எடு. டாக்டர் மண்டையா, எதைய கேட்டு இருக்குது. எல்லாம் ஒரு பழப்ப. இது என்ன புது கதையா இருக்கு? இது எதுக்காக என்ன தோர்த்து? நான் எத்தனையோ சவாரி பண்ணிருக்கேன், ஆனா இது மேல சவாரி பண்றது இதான் முதல் தடவை. ஏய், சொன்னா கேளு, நில்லு நில்லு. நான் சொல்றேன், மரியாதையா ஓடுறத நிறுத்து. முடியல. என்னையே ஒருத்தர் காப்பாத்தணும், நான் எங்க உன்னை காப்பாத்துறது? முதல்ல என்ன காப்பாத்துங்க. திருடன் புடிங்க திருடனை புடிங்க. திருடனை புடிங்க. அம்மா, நல்ல வேளை நான் தப்பிச்சேன். சிங்கம் மாதிரி சீறிக்கிட்டு வந்தவ இப்ப சிங்கிளா ஓடி வந்துகிட்டு இருக்கா. எங்களுக்கு வேண்டாம் கிரைண்டர், நாங்க ஆயிடுறோம் சரண்டர். ஆஹா, பிரமாதம் பாஸ். இந்த நிலைமையில கூட பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்களே, சூப்பர்ப்பா. என்ன நான் சொல்றது? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதான் சொல்றல, இம்பாசிபிள். மோட்டோ, இந்த லாரி டிராக்குக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. எப்படியாவது காப்பாத்த ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு மோட்டோ. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. உன்னோட ரோபோ ஹேண்ட் கிட்ட சொல்லி ட்ரெயினை நிறுத்த ஏற்பாடு பண்ணு. ரோபோ ஹேண்ட், சீக்கிரமா அந்த ட்ரெயினை தடுத்து நிறுத்து. என்ன காப்பாத்திட்டேப்பா, சூப்பர், தேங்க்யூ. என்னமா மேஜிக் பண்ண, சூப்பர். இது என்னுடைய ரோபோ கையோடைய வேலை. ஆமா, என்னாச்சு? என்ன ரோபோ ஹேண்ட்ல இருந்து புகை வருது? என்ன பத்திக்கிச்சா? வலிக்குது. சாரி, நானா உங்களை அடிக்கல. என் கைதான் என்ன கேட்காம அடிச்சுக்கிட்டு இருக்கு.
ரோபோட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனை அடிச்சு தும்சம் பண்ணுங்க. டேய் பூசணிக்கா மண்டையா, ஒரு வழியா அந்த குதிரை ஓடி போனதாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, ரோபோட் ஹார்ஸ். இதுல நீங்க விரும்பின இடத்துக்கு போகலாம். இது புல்லு சாப்பிடாது, அப்புறம் மத்தவங்க வச்சிருக்கிற காய்கறியை திருடி சாப்பிடாது, நல்லபடியா இருக்கும். இதுல பேட்டரி காலி ஆகுற மாதிரி இருந்தா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க, நான் சார்ஜ் பண்ணி உங்ககிட்ட தரேன். டேய் பூசணிக்கா மண்டையா, பரவாயில்லடா, உனக்கும் மூளை இருக்கு, ரொம்ப நன்றி. ஆஹா, தங்கத்தை சுடுதே. ஆஹா, எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு. பசங்களா திருட வந்திருக்காடா, குதிரையில வந்திருக்காடா, புடிங்கடா. எல்லா நகையும் போச்சுடா, புடிங்கடா பசங்களா. எங்கடா இருக்கீங்க? மொத்த நகையும் மேய்ச்சிருச்சுடா குதிரை. புடிங்கடா தம்பிங்களா, புடிங்கடா, புடிங்கடா. ஃபுல்லா திங்கணும் பார்த்தா ஃபுல்லா தங்க நகையா திங்குது. இதை பார்த்தாங்க நம்மள டென்னு கட்டிட்டாங்க.